ஆளும் கட்சியின் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் அந்த சர்ச்சை கருத்து குறித்த உங்களுடைய கருத்து என்னமா? அந்த ஆள் ஒரு கல்லூரி ஆசிரியரா இருந்திருக்காரு. ஒரு கல்லூரி ஆசிரியருக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு, இந்த முகபாவனை இதெல்லாம் அந்த அரசியல்ல இருக்க திமிர், அந்த திமிர் தான் அவரை இப்படி பேச வைக்குது. அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லும் போது மட்டும் எனக்கு வயசாச்சு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படியே ஒரு ட்ராமா போச்சு. ஆமா இப்போ எல்லாம் தெம்பா பேசுது. அப்ப இது எல்லாமே ஒரு நாடகம் இவங்களுக்கு. இந்த திராவிட மாடல்னு சொல்லிட்டு என்ன திராவிட மாடல்? ஜஸ்ட் பிகாஸ் பெரியார், இவங்க எவ்வளவு பெரியார் அன்னைக்கு மரியாதை பண்ணாங்க. இதே பெரியார் எதுக்கு இவங்க விட்டுட்டு வந்தாங்க? திராவிட மாடல் இதெல்லாம் சும்மா கண் தொடர்புக்கு, மக்கள் கிட்ட ஓட் வாங்குறதுக்கு இவங்க போடுற ட்ராமா. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞரும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் தோழியுமான திரு கீதா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அண்ட் என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் மக்களுக்கு. தமிழக அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுட்டே இருக்கு. தேர்தல் களத்தை நோக்கி வர தமிழக அரசியல் நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில ஆளும் கட்சியின் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன்முடி அவர்கள் அவங்க பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள் குறித்த அந்த விஷயம், அந்த சர்ச்சை கருத்து குறித்த உங்களுடைய கருத்து என்னமா? இந்த மந்திரி இன்றைக்குன்னு இல்லை, எப்பவுமே எப்போ பார்த்தாலும் சர்ச்சையாக தான் பேசிட்டு இருக்காரு. ஐ திங்க் ரொம்ப ஒரு திமிர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த மந்திரி திமிர் பேச்சு. முதல்ல இந்த பெண்களுக்கு இந்த பஸ்ல டிக்கெட் இதுக்கு ஓசின்னு ரொம்ப வருமா, அந்த மூஞ்சியோட பாவனையே அசிங்கமா இருக்குது, ரொம்ப அருவருப்பு தக்கதா இருக்குது. அப்போ அவருக்கு என்ன அந்த திமிர்னா, தான் ஒரு மந்திரியா உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. இந்த திமிர் மக்கள் கிட்ட ரொம்ப நாளைக்கு நடக்காது. ஏன்னா இன்னைக்கு வேணா நீங்க ஆளுங்கட்சியில இருக்கலாம், ஆனா எவ்வளவு தடவை இந்த ஆள் தோத்துருக்காரு. அப்ப தோக்கும் போது தான் தெரியும் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி. இப்போ அன்னைக்கு நீங்க வைஷ்ணவாயிட்டா சைவாயிட்டான்னு கேட்டதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு நக்கல் பேச்சு, அதுக்கப்புறமா ஒரு அசிங்கமான ஒரு முகபாவனை, இதெல்லாம் தேவையில்லாதது. என்ன சைவாயிட்டுனா இப்படி பட்டை படுத்துருக்கோம், என்ன வைஷ்ணவாயிட்டு நம்ம நின்றுட்டு இருக்கோம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொச்சையா மூஞ்சி அந்த ஃபேஸ் இது பண்றாரு பாருங்க. அது ரொம்ப ஒரு சீப்பா ஒரு மோர் தென் எனிதிங் அந்த ஆள் ஒரு கல்லூரி ஆசிரியரா இருந்திருக்காரு. ஒரு கல்லூரி ஆசிரியருக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு, இந்த முகபாவனை இதெல்லாம் அந்த அரசியல்ல இருக்க திமிர், அந்த திமிர் தான் அவரை இப்படி பேச வைக்குது. இதை அந்த கட்சி ஐ திங்க் கனிமொழி தான் அவங்க கட்சியிலேயே ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது நம்ம பாராட்டணும். அண்ட் இட்ஸ் வரவேற்கத்தக்கதுக்கு தான். என்ன அந்த விஷயத்துல ஷீ இஸ் பீன் ஃபேர். ஐயல் நம்ம எல்லாத்தையுமே குறை சொல்லக்கூடாது. ஆனால் அந்த கட்சியில் எடுத்துக்க ஆக்ஷன், தட் இஸ் அவர் அந்த பதவி துணை பொதுச் செயலர்னு நினைக்கிறேன், அந்த பதவியிலேருந்து எடுத்தது பெரிய ஒரு இதே கிடையாது. என்னன்னா அவர் மந்திரி இதில் தான் மெயினாக எடுத்திருக்கணும். அதை எடுக்கல, கட்சியிலேருந்தே நீக்கி இருக்கணும். ஆனால் இது இப்போ கிடையாது. வில்லிபுரம் பக்கத்தில் இந்த சாராயம் காய்ச்சினப்போ கூட அந்த மக்கள் ஏதோ போய் கேட்கும் போது நீங்களே எனக்கு என்னடா ஓட் போட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த திமிர் பேச்சு. அப்போ தான் ஒரு மந்திரியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திமிர்ல தான் இதெல்லாம் பேசுது. அதே மாதிரி இப்போ தான் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லும் போது மட்டும் எனக்கு வயசாச்சு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படியே ஒரு ட்ராமா போச்சு. ஆமா இப்போ எல்லாம் தெம்பா பேசுது. அப்போ இது எல்லாமே ஒரு நாடகம் இவங்களுக்கு. என்ன கேட்டானா இவங்களெல்லாம் மக்கள் தான் தண்டிக்கணும். ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் எப்படியுமே ஒருத்தருக்கு இந்த உன் முதுகை நான் சொறிவேன், என் முதுகை நீ சொறின்னு சொல்ற அந்த கதை தான் இவங்க எல்லாம். அதில் ஸ்டாலின் எடுத்திருக்க ஆக்ஷன் ரொம்ப கம்மி. இது அவர் என்ன நினைச்சிக்காது, என்ன உங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு அது நல்லதுக்கு இல்லை. இது தமிழ்நாட்டில் 50% பெண்களும் இருக்கிறார்கள், பிளஸ் பெண் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ பெண்கள் கண்டிப்பா ஒரு லெசன் கற்றுக் கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பெண்கள் விலை பாதுகள் அந்த வார்த்தையே தப்புங்க. அப்போ என்ன நீங்க எங்களை என்ன விலை பேசுறது? அப்போ ஆண்களை நம்ம அப்படி பேசுறோமா, விலை ஆண்கள்னு சொல்லிட்டு? இல்ல, பெண்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில்ஸ்? இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குது. இன்க்ளூடிங் தட் சீமானுக்குன்னா இந்த மாதிரி திமிர் தான் பேசுச்சு. அப்ப இவங்களுக்குலாம் எதுக்கு இந்த திமிர்னா அந்த அரசியல் பேக்ரவுண்ட்.
நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு மந்திரி, நான் எதுவும் பேசுவேன், யாருமே எதுவும் இது. அப்போ வந்து இந்த கோர்ட்ஸ் பார்க்குறவங்களும் இந்த மாதிரி எடுத்து வந்து அவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தாலும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறது. ஏன்னா நம்மளாம் ஒரு மனிதர்கள், நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால இதை பேசதான் முடியும், சொல்லதான் முடியும்னு தவிர்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மனசாட்சி இருக்கிறோம். ஏன்னா அந்த ஆள் வீட்டில் வந்து பெண்கள் கிடையாதா? தனக்கு ஒரு மனைவி இருக்குதுல்ல, தனக்கு வேணா பெண் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஆண் குழந்தைங்களும் ஏதோ நினைக்கிறேன் 2. அப்போ உனக்கு மருமகள்கள் இருக்குது. அப்போ அவங்களெல்லாம் நம்ம இப்படி கொச்சையா பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கு எங்க போவாங்க சொல்லுங்க? இப்போ இவரு பேசின பேச்சை தாண்டி திராவிட மாடல் ஆட்சியிலே வந்து பெண்ணியம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க மேம்? கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, உதயநிதி அவர்களுடைய ஆட்சி, இந்த வழியா வரக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில பெண்ணியம் அப்படின்னா இந்த திமுக எப்படி பாக்குறாங்க மேம்? ஜென்ரலாவே இங்க திராவிடன்ஸ் இல்லை, இந்த அரசியல் கட்சிகளே வந்துட்டு சும்மா பேச்சளவுக்கு தான் சொல்றாங்க. பெண்கள் நமது கண்கள், நாட்டின் கண்கள், இதெல்லாம் பேச்சளவுக்கு தான். பட் எவ்வளவுக்கு நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் நம்மளை கொச்சதான் படுத்துறாங்க. இப்போ நீங்க பாருங்க, எந்த கட்சியிலாவது 50% பெண்களுக்கு இருக்குதா? எக்ஸப்ட் சீமான். அந்த ஆள் ஆட்சிக்கு வந்த என்ன பண்ணுவாங்கன்னா அவனும் பெண்களை கொச்சதான் படுத்தாங்க. சும்மா இஸ் புட்டிங் எ ட்ராமா. சரி, அந்த ட்ராமாவே நம்ம ஏற்றுக்கலாம். பட் இவங்க வந்துட்டு எவ்வளவு கட்சியில பெண்களுக்கு சுய அந்த ஊதிய மரியாதை கொடுக்குறாங்க? இல்லை. எல்லாம் அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ், இது அதுதான். ரொம்ப கம்மியானவங்க வெளியே இருந்து வராங்க. அப்போ அந்த பெர்சன்டேஜ் பார்த்தா என்ன கம்மி. அப்போ வந்து அவங்க வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறா தெரியல. பட் வந்து இந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து பெண்களுக்கு இந்த பணம் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதுவுமே இந்த ஆள் இழிவுபடுத்தி பேசியிருக்கான். அவங்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லி. அது வந்து உங்கள் அப்பா வீட்டு காசு நீ யாருமே கொடுக்கல. அந்த பணமும் திருப்பி நம்ம தான் அதை வந்து டாக்ஸாக கட்ட போகிறோம். இவங்கெல்லாம் நினச்சிக்காங்க இது இலவசம் சொல்லிட்டு கிடையாது. அப்போ வந்து நம்மள எல்லா இடத்துலையும் இழிவு தான். இந்த திராவிட மாடல் இந்த மாதிரி எல்லாரும் பாருங்க, முக்காவாசி அரசியல்வாதிங்க 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி ஒரு இதெல்லாம் ஒரு பப்ளிக் லைஃப்ல தனி மனிதன் ஒழுக்கம் இருக்குன்னா கண்டிப்பா 95% ஆம்பளைங்களுக்கு கிடையாது. அப்போ வந்து யார் அவங்கள பெரிய மனுஷன் ஆக்கணும்னு நாம் மக்கள் ஆகிய நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நிராகரிச்சா அன்னைக்கு நம்மளுக்கு வந்து நல்ல வேட்பாளர்கள், நல்ல அரசியல் எல்லாமே மாற்றங்கள் வரும். இந்த திராவிட மாடல்னு சொல்றது என்ன? திராவிட மாடல் ஜஸ்ட் பிகாஸ் பெரியார், இவங்க வந்து எவ்வளவு பெரியார் அன்னைக்கு மரியாதை பண்ணாங்க. இதே பெரியார் எதுக்கு இவங்க விட்டுட்டு வந்தாங்க? அவர் ஒரு 2வது கல்யாணம் பண்ணதுக்கு தானே. அப்ப வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பெரியார் மாடல் சொல்றது, திராவிட மாடல், இதெல்லாம் வந்துட்டு சும்மா கண் தொடர்புக்கு மக்கள் கிட்ட ஓட் வாங்குறதுக்கு இவங்க போடுற டாமா. இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா இன்றைக்கு நான் சொல்ற மாதிரி டிஜிட்டல் அண்ட் சோசியல் மீடியால அன்னன்னைக்கே வெளியே வரும் இவங்க செய்யறது அசிங்கங்கள், பேச்சுகள் எல்லாம். அப்போ வந்துட்டு இது மக்கள் நம்ம தான் இது யோசிக்கணும். இவங்க பேசக்கூடிய இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து மக்கள் எதிர்வினை ஆற்ற தொடங்கிட்டா அது இன்னும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணக்கூடிய அந்த பதவி நீக்கம் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் டிராமா அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து உங்களோட கருத்து? கண்டிப்பா இது ஒரு டிராமா தான். நீ வந்து அதனால எங்க இருந்து முதல் நீக்கணும்? இந்த மந்திரி பதவி தான். நீ உன் கட்சியில என்னமோ பண்ணிட்டு போட்டேன், நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இது வந்து மக்கள் மத்தியில நீ பண்ணும்போது மக்கள் மத்தியில நிலவும் பதவி தான் நீ எடுக்கணும். அப்ப வந்து நீ மந்திரி பதவியில முதல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்சி பதவியெல்லாம் ஆக்ஷன் எடு. ஆனா உங்களுக்கு எல்லாம் இந்த திமிர், மக்களால் என்ன செய்ய முடியும்னா மக்கள் வந்து அந்த ஓட்டு நேரத்துல கண்டிப்பா இந்த தடவை செய்வாங்க. அது அவசியம் இருக்கு மேம் இவரை காப்பாத்துறதுக்கு? ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாரும் ஐயோக்கு இந்த உன்னோட அசிங்கம் எனக்கு தெரியும், என்னோட அசிங்கம் உங்களுக்கு தெரியும், ஐயாலும் எந்த அசிங்கம் எப்படி வெளியே வரும்னு சொல்லிட்டு இவங்க காப்பாத்திக்கிறதுமா, வேற ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னா கிடையாது. இந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் 95% வந்து அவங்களுக்கு கொள்ளாடிக்கிறதுக்கு வராங்க. அந்த கொள்ளாடிக்கிற பணத்துல எல்லாத்துக்குமே ஒரு பங்கு. அப்ப வந்து இவங்க வந்து அவங்கள காப்பாத்திக்கிட்டு தான் செய்யறாங்க தவிர்த்துட்டு யாருமே மக்கள் நலனுக்கோ எந்த மக்கள் போய் இந்த மந்திரிகளையோ இல்லாட்டி அவங்க பிரச்சனைகளோ போய் சொல்லி பார்க்க முடியாது. இவங்களால பார்க்க முடியுமா மந்திரிய சடனா? இப்போ உங்க வீட்டுல என்ன ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. உங்க ஏரியாலே என்ன ஒரு பிரச்சனை வரமாட்டாங்க. இந்த ஏரியா எம்எல்ஏவே வரமாட்டாங்க. அப்போ வந்து எந்த லட்சணத்துக்கு இந்த அரசியல் போகுதுன்னா எல்லாருமே, நான் தான் ரெகுலரா சொல்றேன், அரசியல் ஒரு வியாபாரம், தொழில்,
அதுல வந்து இவங்க எல்லாம் ஒரு முன் பணம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதுல கண்டிப்பா 100% அரசியல்ல சம்பாதிப்பாங்க. தட் இஸ் 10 ரூபாய் போட்டா 100 மடங்கு சம்பாதிப்பான். ஆனா நம்ம பிசினஸ்ல வெளியே நிஜமாவே அந்த 10 ரூபாய் போட்டா 100 மடங்கு சாக்க முடியாது. இது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ். பெண்களுக்கு தான் இவங்க பேச்சுல வந்து ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னு பாக்குற நேரத்துல சமூகத்துல வந்து ரொம்ப ஒரு விளிம்பு நிலையில இருந்து மேல வரக்கூடியவங்க தான் மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கும் வந்து இவங்க பேச்சுல வந்து சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு திரு துரைமுருகன் அவர்கள் பேசின பேச்சு, அவங்கள வந்து மாற்றுத்திறனாளிகள் அழைக்காம வேற ஒரு பேர் சொல்லி அழைச்சது, அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த திமிர் தெனாவெட்டு, அந்த பதவி தான் அவங்களுக்கு. இந்த திமிர் பதவியில கொள்ளடிச்ச பணம் வந்து அவங்களுக்கு அந்த பயம் இல்ல, பக்க பலம் பின்னால. அப்ப வந்து இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்படியே நம்மள அரெஸ்ட் பண்ணாலும் போலீஸ்காரனுக்கு காசு கொடுத்தா தப்பிச்சு வந்துடலாம், இல்லாட்டி கோர்ட்டுக்கு போனா கோர்ட்லயும் இதே தான் நடக்குது, அங்கேயும் தான் நடக்கும். இல்லாட்டி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப இந்த இடில எல்லாம் மாற்றாங்க, அங்கேயும் என்ன அந்த இடிக்காரனுக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்ப வந்து எங்க ஊழல் இல்லைன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் ஊழல் வந்து தலையை வச்சுட்டு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதே தான் கதை, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் அதே தான். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு இவங்களெல்லாம் ரெய்ட் பண்ணுதுன்னா, இவங்கள மேட்டருக்கு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ், நீ என் கட்சியில வந்து சேரு, இல்லாட்டி உங்ககிட்ட இருக்க பணத்துல எனக்கு பங்கு கொடு. அப்ப இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ரவுண்ட் மாதிரி சுத்திட்டே இருக்குது. இது வந்து இந்த மாற்றங்கள் வந்து நான் ரெகுலரா சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஆட்சியாளர்கள், நல்ல தலைவர்கள் வந்தானா இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு விமோச்சனம் கிடைக்கும், இல்லாட்டி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த ஊழலுக்கெல்லாம். இல்லாட்டி இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும். இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டியும் வந்து திமுக அரசு வந்து அவங்க வச்சிருக்க கூட்டணி பலத்தின் மூலமா 2026லயும் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, அந்த கூட்டணியால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காமா? இது இன்னும் 11 months இருக்குதுமா, 11-12 months இருக்குது. நாளைக்கு எதுவும் நடக்கலாம். இந்த தலைவர்கள்ல எவ்வளவு பேர் உயிரோட இருக்க போறாங்கன்னு தெரியாது. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது வந்து அரசியல் வந்து ஒரு within few hours மாறும். ஓகே, இவங்க வந்து பெரிய கணக்கு என்னன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து அந்த தங்க வார்த்தை என் கையில இருக்குதுன்னு நினைச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாற்றங்கள் கண்டிப்பா வந்தே தீரும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிஜேபி அதிமுக அலைன்ஸ் கூட எவ்வளவு போய் நிக்க போகுதுன்னு தெரியாது. இவங்களுக்குள்ள இவங்க அலைன்ஸ் எவ்வளவு பேர் இவங்களை விட்டு போறாங்கன்னு தெரியாது. எது புதுசா யார் வர போறாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ளார எல்லாருமே இப்போதைக்கு குஷியா இருக்கிறாங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம். யாரு? திமுக. இது வந்து காலம் பதில் சொல்லும் கண்டிப்பா.